லேட் மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது 1450ல இருந்து 1500 வரைக்கும் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா 100 இயர்ஸ் வார் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த டைம் பீரியட்ல நமக்கு கண்டினியூஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். 100 இயர்ஸ் வார் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அதோட எண்டிங் வந்து லேட் மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல தான் வந்து வரும். தென் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது முடிஞ்ச உடனேவே நமக்கு ஒரு 2-3 இயர்ஸ்ல வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார்க் ஃபேமிலிக்கும் லாங்கேஸ்டர் ஃபேமிலிக்கும் நடுவில் வந்து ப்ராப்ளம் வரும். அவங்க யார் வந்து ஆம், இங்கிலாண்டை ரூல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வரும். இது எங்க போய் முடியும் அப்படின்னா 1485ல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு பேட்டில்ல நமக்கு இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஒரு டிக்ளைனுக்கு வருது. அதாவது மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட் முடிவுக்கு வருது அப்படின்னா ஏன் முடிவுக்கு வருது? அதாவது ஓகே ஒரு பீரியட் வந்து டைம் பீரியட் முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிங்கோட ரீஜன் வந்து மாறுது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பொலிட்டிக்கல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லலாம். கல்ச்சுரல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லலாம். பட் வாட் ஹேப்பன்ஸ் இங்க மிடில் இங்கிலீஷ்ல வந்து சாரி மிடிவல் இங்கிலாந்து லேட் மிடிவல் இங்கிலாந்துல இந்த டைம் பீரியட்ல வந்து இந்த டைம் ஜோனை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் மிடில் இங்கிலீஷ். ஓகே, லேட் மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட். பட் அதே நீங்க வந்து சோஷியல் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஜோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேட் மிடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து லிட்ரேச்சர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மிடிவல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மிடிவல் ட்ரெடிஷன்ஸ் இன் த சென்ஸ் ஆம், என்ன சொல்றது மிடிவல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா இந்த ஆத்தோரியல் லெஜெண்ட்ஸ் பத்தி எழுதுறது. அதாவது ஓல்ட் இங்கிலீஷ்ல இருந்து கண்டினியூ ஆன ஒரு சில விஷயங்கள் மிடில் இங்கிலீஷோட அதோட நிறுத்தப்படுது. நிறுத்தப்படுது இந்த சென்ஸ் அதை பத்தி நிறைய பேர் வந்து வெளியே எதுவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். அதாவது ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இதோட டிராப் ஆகுது. கிங் ஆர்த்தர் அவரோட நைட்ஸ் இவங்களை பத்தி எழுதுறது ஷிவல்ரி ஹிஸ்டாரிக்கல் இல்லை அப்படின்னா அந்த ஹானர் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நைட்ஸ் பத்தி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா டிராப் டவுன் ஆகுது இந்த டைம் பீரியட் முடியும் போது. பட் என்ன ஆகுது அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்குது. என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலா வந்து இதுக்கு மேல டியூடர் டைனஸ்டி உருவாகுது. ஏன்னா இதுக்கு மேலதான் வந்து நமக்கு இங்கிலாந்து வந்து ஒரு கம்ப்ளீட் மொனார்கி அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டுக்கு அதாவது பிளட் லைன் வரியா இதுக்கு மேல வந்து வரக்கூடிய மொனார்கிஸ் அப்படிங்கிறது இதுக்கு மேலதான் வந்து டெவலப் ஆகுது. இங்கிலீஷ் லாங்குவேஜும் ஆல்ரெடி ஒரு கட்டத்துல வந்து இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கு. பட் பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் லாங்குவேஜ், இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட சாரி இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஸ்பெல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனலைஸ் ஆகப்பட்டது இந்த டைம் பீரியட்ல தான். இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பொயட்டிக் விஷயமா எழுதின எல்லாத்தையுமே இப்ப வந்து ப்ரோஸா பின்னாடி மாத்த போறாங்க. ப்ரோஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொயட்டிக்கா இருக்கணும். அதாவது யூ ஆர் சப்போஸ் டு சிங் அப்படிங்கிறத விட யூ கேன் சிட் அண்ட் ரீட் அப்படிங்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரல் ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறத விட இதுக்கு மேல நீங்க வந்து யூ ஆர் சப்போஸ் டு ரீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷனுக்கு வருது. இந்த சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல வந்து பார்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. ரைட்டா, பாடுவாங்க. பாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே மெமரியில வச்சுக்கிட்டு அந்த இதுல வந்து பாடுவாங்க, கேட்பாங்க, மக்கள் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து புரியும். ரைட். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து ஓகே நான் வந்து உனக்கு புரியாத லாங்குவேஜ்ல நான் பேசல, நான் இப்போ வந்து மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம டெவலப் பண்ண லாங்குவேஜ் லிட்ரேச்சர் பேஸ்லயும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால வெர்னாகுலர் லாங்குவேஜ் மக்களுக்கு அதாவது பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி ஆஹ் பேச்சு வழக்குல அவங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு வழக்கு இந்த சென்ஸ் பேச்சு வழக்குன்னா காமனா பேசுற மாதிரி கிடையாது. அதாவது பாமர மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க எழுதுறதுக்கு. பட் லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரிண்டிங் பிரஸ்க்கு அப்புறம் வர ஆரம்பிக்குது. ரைட். இதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேதர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேதர் ஆகுது. இதை திரும்ப 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 பிரிண்ட் பண்ணும்போது ஓகே இந்த வார்த்தைக்கு அப்புறம் இதுதான் வரும், இந்த வார்த்தைக்கு அப்புறம் இதுதான் வரும், இந்த ஸ்பெல்லிங் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஃபைனலைஸ் ஆகுது. ரைட். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து
சம்திங் யாரோ ஒருத்தரை பத்தி வாரியர் பத்தி நம்ம வந்து பாட ஆரம்பிச்சோம். பட் இது மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிலீஜியன் பேஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து காட் தான் முக்கியம், சப்போஸ் டு பி மாரல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் பை த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம் 100 இயர்ஸ் வார்னால வந்து பெசன்ட் ரிவோல்ட் ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி இருந்தது. ஸோ அந்த இஷ்யூ வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கிங் தான் வந்து எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி லார்டு தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த விஷயமும் தாண்டி மக்களும் இருக்காங்க, நானும் இருக்கேன், நான் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிறது தான் நமக்கு ரினேசான்ஸ் ஹியூமனிசம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த டைம் பீரியடோட ஒரு ஜெனரல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பாத்துடலாம். இதுல நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது எல்லாமே நம்ம இதுல பாத்துருவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு போறோம் அப்படின்னா ரினேசான்ஸ் டைம் பீரியட் வந்து பார்க்க போறோம். ரினேசான்ஸ் டைம் பீரியட் நான் வந்து டூவா பிரிச்சிருக்கேன், அதாவது ஓவர் வியூவை டூவா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல் இது எல்லாமே வந்து ஒரு வீடியோல வந்துடும். தென் அகைன் லிட்ரேச்சர் மட்டும் பேஸ் பண்ண மாதிரி இன்னொரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல அந்த ரினேசான்ஸ் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய செக்ரிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதாவது ஹை மிடில் இங்கிலீஷ் பீரியட்லயே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 100 இயர்ஸ் வார் அப்படிங்கிற வார் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிற 100 இயர்ஸ் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எட்வர்ட் III ஆஃப் இங்கிலாந்துக்கும் சார்ல்ஸ் தி சிக்ஸ்த்துக்கு வந்து ஹையர் இல்லை அப்படிங்கிறதுனால, அதாவது பிரெஞ்சு சார்ல்ஸ் தி சிக்ஸ்த்துக்கு வந்து ஹையர் இல்லை அப்படிங்கிறதுனால எட்வர்ட் III என்ன பண்றாரு அப்படின்னா பிரெஞ்சு கிரவுன் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா சார்ல்ஸ் தி சிக்ஸ்த்தோட சிஸ்டர் தான் வந்து இசபெல்லா, ஹூ இஸ் தி மதர் ஆஃப் எட்வர்ட் III. இதனால இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த த்ரோன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபைட் ஸ்டார்ட் பண்றாரு. பட் இது வந்து ரிட்டாலியேஷன் இருக்கு, பிரான்ஸ்ல இருந்து ரிட்டாலியேஷன் இருக்கு. அவங்களால வந்து கம்ப்ளீட்டா ஹோல்ட் வந்து பண்ண முடியல. பட் நிறைய வார்ஸ் நடந்திருக்கு, நடுவில் சின்ன சின்னதா குட்டி குட்டி பேட்டில்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த பேட்டில்ஸ்ல பிரான்ஸும் வின் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷும் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் வந்து இங்கிலீஷ் தோத்தாங்க அப்படின்னா இது வந்து உள்ள அதாவது இங்கிலீஷ் தான் வந்து மேஜரா பிரான்ஸை விட அதிகம் வந்து நிறைய பேட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் இவங்க தோத்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லங்காஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலிக்கும் யார்க் அப்படிங்கிற இன்னொரு ஃபேமிலிக்கும், அதாவது இங்க வந்து ரெட் ரோஸ் அண்ட் ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரோசஸ்க்கு நடுவுல, அதாவது லங்காஸ்டருக்கும் யார்க்குக்கும் நடுவுல இருந்தக்கூடிய அந்த சிவில் வார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா 100 இயர்ஸ் வர ஒரு பிரேக்குக்கு கொண்டு வந்துச்சு. பட் ஆனா உள்ளுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. உள்ளுக்குள்ள அவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சதுனால வெளியே வந்து அவங்களால சண்டைக்கு போக முடியல. இது நீங்க வந்து எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரிட்டன்ல இருந்து ரோம் வெளியே போனாங்க இல்லையா, 1480 ரோம் வந்து வெளியே போனாங்கல்ல, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். எப்படி நான் சொல்றேன்னா ரோமன் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டன் பீப்புளை வந்து கேப்சர் பண்ணி அங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலாந்து பீப்புள் வந்து பிரெஞ்சு பீப்புளை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா ரோமுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன் எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா சைனால இருந்து என்ன பண்றாரு ஹன் அப்படிங்கிற ஒரு அட்டிலா த ஹன் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னா நான் இந்த இடத்த ஃபுல்லா நான் வந்து பிடிக்க போறேன், ஓ சாரிங்க நான் மாத்திட்டேன், இந்த இடத்த ஃபுல்லா வந்து நான் பிடிக்க போறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து அட்டாக் பண்றாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோம் வந்து கேப்சர் பண்ணப்படுது. ரோம்ல ரோமே வந்து ரெண்டு வகையா வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீனியரோட ரோம் வந்து கேப்சர் பண்ணப்படுது. தென் வேலண்டைனோட ரோம் வந்து கேப்சர் பண்ணப்படுது. அப்படி கேப்சர் பண்ணப்படும் போது தான் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா ரிட்டாலியேட் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல இருந்து ஆளுங்களை வந்து கூப்பிடுறாங்க. எங்க இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா பிரிட்டன்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறதுனால வெளியே இருந்த சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படிங்க, அதாவது வெளியே நம்மளோட சப்போர்ட் கொடுத்துருந்தோம், அந்த சப்போர்ட் நமக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. இப்ப இங்கேயும் அதேதான் நடக்குது. பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவுல வந்த பிரச்சனையில பிரெஞ்சு பீப்புள் வந்து என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புளால அப்ரஸ் பண்ணப்படுறாங்க. அதாவது நீங்க இந்த த்ரோன் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா தே ஆர் ரிட்டாலியேட்டிங். இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கிறது இந்த ரோமுக்கு வந்து ஹன் அப்படிங்கிற அட்டிலா த ஹன் அப்படிங்கிறவரு அவரு வந்து வெளியே இருந்து வந்தாரு. பட் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லங்காஸ்டர் அண்ட் யார்க் இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நீ தான் கிங்கு, நான் தான் கிங்கு. ஏன்னா அந்த மொனார்கி லிஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆர் 3 செஞ்சுரிக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா 2 or 3 செஞ்சுரின்னு சொல்ல முடியாது. ஒரே செஞ்சுரியிலேயே ஒரு 2, 3 கிங்ஸ் வந்து லங்காஸ்டர்ல வருவாங்க. தென் அகெயின் வந்து ஷிஃப்ட் யாருக்கு போகும் அப்படின்னா யார்க்குக்கு போகும். தென் அந்த அந்த முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருந்தனால they had so many troubles inside.
ஓகே 100 இயர்ஸ் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. எல்லாமே வந்து லங்காஸ்டர் ஃபேமிலி மட்டுமே வந்திருக்க மாட்டாங்க. நடுவுல யார்க் ஃபேமிலியும் வருவாங்க. தே ஹேட் ப்ராப்ளம் வித்தின் தெம்செல்ஃப். அதனால வந்து 100 இயர்ஸ் வார ஹோல்டுல போட்டாங்க. அது பின்னாடி அவங்களால ரிட்ரை பண்ணவே முடியல. பிரெஞ்ச் பீப்புள் அவங்களுக்குன்னு தேவையானது அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் நடந்துச்சு. ஓகே. பட் இந்த டைம் பீரியட் வந்து எங்க முடியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1485ல பேட்டில் ஆஃப் பாஸ்வர்த் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு பேட்டில்ல, அதாவது ஃபைனலா நடந்தக்கூடிய ஒரு பேட்டில்ல யாருக்கும் இந்த பேட்டில் வந்து நடந்துச்சு அப்படின்னா லங்காஸ்டருக்கும் யார்க்குக்கும் நடுவுல நடந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 100 இயர்ஸ் வாரை வந்து முடிச்சு வச்சதும் இந்த பேட்டில் தான். ஓகே சாரி 100 இயர்ஸ் வாரை வந்து முடிச்சு வச்சது எது அப்படின்னா லங்காஸ்டருக்கும் யார்க்குக்கும் ஸ்டார்ட் ஆன வார். ஓகே 1455ல லங்காஸ்டருக்கும் யார்க் அப்படிங்கிற அந்த ஃபேமிலி 2 ஃபேமிலி குரூப்புக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 1458ல இருந்தே வந்து ஹெவியா அதை வந்து போகிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து 100 இயர்ஸ் வார் அதோட ஸ்டாப் ஆயிடுது. பட் 1485ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த வார் ஆஃப் த ரோசஸ் அப்படிங்கிறது அது ஒரு முடிவுக்கு வருது. யாருக்கும் முடிவுக்கு வருது அப்படின்னா ஹென்ரி டியூடர் அப்படிங்கிறவரு ஆஹ் என்ன சொல்றது அவரு வந்து லங்காஸ்டரா இல்ல யாருக்குன்னு நினைக்கிறேன். Forgot. Okay, I literally forgot. Just a minute. Okay, just a minute. Okay, actually ஹென்ரி டியூடர் அப்படிங்கிறது வந்து லங்காஸ்டர். யோசிச்சு வச்சிருந்தேன், அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரிச்சர்ட் III வந்து ஹீஸ் ஆஃப் யார்க். ஓகே, ஹீஸ் ஆஃப் யார்க் ஃபேமிலி. ஹென்ரி டியூடர் வந்து என்ன ஹென்ரி லங்காஸ்டர் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபியூசன் ஆயிருக்காது. ஓகே 1485ல ஹென்ரி லங்காஸ்டருக்கும் ரிச்சர்ட் யார்க்குக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம் வருது. ரிச்சர்ட் யார்க் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யார்க் கிங்கா வந்து இருக்கிறாரு. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேட்டில் ஆஃப் பாட்ஸ்வர்த் ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த பேட்டில்ல என்ன ஆகுதுன்னா ஹென்ரி லங்காஸ்டர் வந்து ரிச்சர்ட் யார்க்க டிஃபீட் பண்றாரு. பட் இது வந்து என்ன ப்ராப்ளம் வருதுன்னா மறுபடியும் பின்னாடி ப்ராப்ளம் வரும் இல்லையா? இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா எலிசபெத் ஆஃப் யார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்டோட ஃபேமிலியில வந்து ஒருத்தர் வந்து மேரி பண்ணிக்கிறாங்க. யார் மேரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹென்ரி லங்காஸ்டர் மேரி பண்ணிக்கிறாரு. இவரோட ஃபேமிலி நேம் வந்து டியூடர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இதுக்கு பின்னாடி வந்து டியூடர் டைனஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது பொலிட்டிக்கலா ஒரு ஹெவி டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து யார்க் லங்காஸ்டர் இதெல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு மேல வந்து ஒரு யுனைடெட் மொனார்கி கீழே இங்கிலாந்து வருது அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல வந்து நமக்கு மிடிவல் பீரியடோட எண்ட் வந்து முடிஞ்சிட்டு இதனாலதான் நமக்கு ரினைசான்ஸ் பின்னாடி வருது. இப்ப நீங்க இந்த டைம் பீரியட்ல சோஷியல் அண்ட் கல்ச்சரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டவுன்ஸ் எல்லாம் வந்து ஹெவியா டெவலப் ஆகுது. ட்ரேட் அதிகமா நடக்குது. ட்ரேட் அதிகமா நடக்கிறதுனால மெர்ச்சன்ட் கிளாஸ் பீப்புள் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. தென் அகெயின் நமக்கு வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரிண்டிங் பிரஸ்னால நமக்கு வந்து லிட்ரஸி டெவலப் ஆகுது. ஆல்ரெடி ஃபியூடல் ஹைரார்கி வந்து டவுன்ல தான் இருந்துச்சு. இப்ப டோட்டலா வந்து ஜீரோக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பிரிண்டிங் பிரஸ் ஏன் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 1476ல வில்லியம் கேக்ஸ்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ்ஸை வந்து உருவாக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா புக்ஸ் எல்லாமே வந்து கைகள்ல தான் காப்பி பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா மேனஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லிட்ரஸி அப்படிங்கறத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது மொனாஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுனால இந்த மேனஸ்கிரிப்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுமே வந்து மொனாஸ்ட்ரீஸ்குள்ள தான் இருந்துச்சு. இதனால யாரெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மொனாஸ்ட்ரீஸ் பீப்புள் அப்கோர்ஸ் அவங்கள்ட்ட தான் வந்து இந்த ஒரிஜினல் காப்பீஸ் அப்படிங்கிறது இருக்கும். தென் ஸ்காலர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா தே ஆர் ஆல்ரெடி வெல்தி. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து வெல்தி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு காசு கொடுத்து ஓகே நீ போய் படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா யூ கேன் அஃபோர்ட் தம். பட் அதர் தேன் தட் யூ கான்ட் அஃபோர்ட் எனி புக்ஸ் ஆர் எனி மேனஸ்கிரிப்ட்ஸ். ஓகே பட் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்டிங் பிரஸ் வந்து அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா புக்ஸ் வந்து ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம லார்ஜ் குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதனால லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஆக்சசபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல லிட்ரேச்சர் வந்து என்ன இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 3 விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த லாங்குவேஜ்ல இந்த ஸ்பெல்லிங் இப்படிதான் இருக்கணும், இது வந்து கண்டினியூ ஆகிறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணது யாரு அப்படின்னா இந்த பிரிண்டிங் பிரஸ். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் வேர்ட்ஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்க போட முடியாது. இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பாமர மக்களுங்களுக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா வொகாபுலரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்கு இந்த பிரிண்டிங் பிரஸ் ஹெவியா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா
இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நிறைய லாங்குவேஜ்ல இருந்து கடன் வாங்கி தனக்குன்னு சொந்தமாக்கிக்கிட்ட வேர்ட்ஸ்ல இருந்து தான் வந்து உருவானது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இப்போ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நார்மல் பீப்புளுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகப்படுது. எதனால அப்படின்னா பிரிண்டிங் பிரஸ்னால எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. இதனாலதான் நம்ம வந்து பிரிண்டிங் பிரஸ் ஒரு கேம் சேஞ்சரா பாக்குறோம். ஏன்னா லாங்குவேஜுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாம லிட்ரேச்சருக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட். ரைட். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 15th செஞ்சுரிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து மெயினா டெவலப் ஆகுறது லாங்குவேஜ். எது வழியா அப்படின்னா லிட்ரேச்சர் வழியா லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வந்து பிரெஞ்சு இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு அரிஸ்டாக்ராட்டிக் கல்ச்சர்னால. பட் என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து இப்போ அந்த சாரி அது பேர் என்ன ஃபியூடல் சிஸ்டம் வந்து டவுன் ஆனதுனால நமக்கு அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஹெவியா கிடையாது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போகுது, லிட்ரேச்சருக்குள்ள போகுது, அது மட்டும் இல்லாம எஜுகேஷனுக்குள்ளேயும் போகுது. இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூசி இந்த 3 விஷயமே வந்து தனித்தனியா இருந்துச்சு. ரைட். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நார்மல் பீப்புள் கிட்ட இருந்துச்சு, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாமலே போயிடுச்சு. எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சர்ச் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜா வந்ததுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இங்கிலீஷ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென் வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயும் நமக்கு வந்து ஹை மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டைம் பீரியட்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார்சர் மூலியமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு இதுல பிரிண்டிங் பிரஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய லாட்டின் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணப்படுறதுனால நமக்கு வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. தென் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து டெவலப் ஆகுது. இந்த டைம் பீரியட்ல அதாவது லேட் மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட எப்படி நாம வந்து சொல்லலாம் அப்படின்னா ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இந்த டைம் பீரியட்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு இந்த லாங்குவேஜ் தான் வந்து பின்னாடி யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் மாதிரியான ஒரு ஹெவியான எழுத்துக்கு மட்டும் அதாவது எழுத்துல வந்து பெயர் பெற்றவர்கள் ரைட்டர்ஸ்ல வந்து பெயர் பெற்றவங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஷேக்ஸ்பியரை சொல்லுவோம். அவரோட லாங்குவேஜ் வந்து பேசிக்கா மாடர்ன் இங்கிலீஷ்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. பட் என்ன அப்படின்னா இந்த டைமை வந்து நம்ம ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை தான் பின்னாடி வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் பேஸ்ல அதாவது லாங்குவேஜ் பேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன் வந்து லாங்குவேஜ் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஓல்ட் இங்கிலீஷ் டைம் பீரியட், நார்மன் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து ஹை மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியடோட அது முடிஞ்சிருச்சு. ஓகே. லேட் மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கிலீஷ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வராங்க. பட் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நிறைய லாங்குவேஜோட வேர்ட் இருந்தது அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்மிங் இட் செல்ஃப் இன்டு வாட் வி ஹாவ் நவ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இந்த டைம் பீரியடோட லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. தென் செகண்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வருது. பட் அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது, ஹெவியா வந்து கிடையாது. ஹை மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல இருந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது. பட் இப்பயும் ஒரு சில ஒர்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாமஸ் மெலரியோட ஒர்க் எல்லாமே வந்து கிங் ஆர்த்தரோட பேஸ் பண்ணி தான் இருக்கும். மொர்டிடி ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் இருக்கும். அது வந்து கிங் ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் நைட்ஸ் அட் த ரவுண்ட் டேபிள் அந்த இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டோரிஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹானர், லாயல்டி, ஷிவல்ரி, பெட்ரேயல் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா இந்த டைம் பீரியட்லயும் கிடையாது. யூ சி இந்த டைம் பீரியட்ல இங்கிலீஷ் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு உண்மைதான். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு அதுவும் உண்மைதான். பட் ஒர்க்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. இங்கே ரொம்ப 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 ரேரா சில பல ஒர்க்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமா நமக்கு வந்து இந்த டைம் பீரியட் நம்ம ஒரு ஒர்க் சொல்லணும் அப்படின்னா சர் தாமஸ் மெலரியோட ஒரே ஒர்க்கு லீ மார்டே டே ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒர்க் தான். அது வந்து 1485ல எழுதப்பட்ட இந்த ஒர்க். ஓகே. இது வந்து எப்போ வந்து ஆக்சுவலி இது வந்து எழுதப்பட்டது வந்து 1470ல எழுதப்பட்டிருக்கு. ஓகே. 1470ல எழுதப்பட்டிருக்கு. பட் பிரிண்ட் பண்ணது தான் வந்து 1485. வில்லியம் கேக்ஸ்டன் பிரிண்ட் பண்ணது 1485ல பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ரைட்.
நீங்க இதுல வந்து என்னென்னலாம் தீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஒரே ஒரு ஒர்க். என்ன ஒர்க் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் ட்ரெடிஷனை இங்க கொண்டு வந்தது. அதாவது வாரியர் கல்ச்சர். எல்லாருமே சொல்லுவாங்க மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியடுக்கும் ஓல்டு இங்கிலீஷ் டைம் பீரியடுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. பட் நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு எழுதப்படுறது எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை தழுவி எழுதின ஒர்க்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல யாருக்கு வந்து ரொம்ப 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 ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வாரியர் கல்ச்சருக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அததான் வந்து மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அந்த ரொமான்ஸ் லிட்ரேச்சர்ல யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா வாரியர்ஸை பத்தி தான் சொல்றாங்க, வேற யாரை பத்தியும் சொல்லல. கிங் ஆர்த்தர் அப்படிங்கிறது ஹி இஸ் அ வாரியர். அவரோட நைட்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே தே ஆர் வாரியர்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் வாரியர் கல்ச்சர். ஓகே, இப்போ ஒரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா கிங் ஆர்த்தரை பற்றி இவரோட ஒர்க்ல மோர்டே டே ஆர்த்தர் அப்படிங்கிற அந்த ஒர்க்ல ஒரு ஃபேமஸான லைன் வந்து இருக்கும். என்ன லைன் அப்படின்னா who whoso pulls out this sword of this stone and unveil sorry, whoso pulleth out this sword of this stone and unveil is rightwise king born of all England. அதாவது whosoever pulled out his sword, this sword of this stone is crowned the right king born of all England அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதாவது இது ஆக்சுவலி நான் வந்து எழுதி வச்சு படிக்கிறதுனால எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு கல்லுல வந்து ஒரு ஸ்வாட் இருக்கும். ஓகே, யார் இந்த ஸ்வாடை வந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ரைட் கிங் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நான் இவ்வளவு கொலை பண்ணி சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து எப்படி போகுது அப்படின்னா ஒரு ஜிஸ்ட் மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்டோரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தரோட கிங்டம் அதோட இதை பத்தி தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல நமக்கு மேஜரா என்னென்னலாம் வந்து ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் அப்படின்னா betrayal, jealousy, moral weakness இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, அதாவது கிங் ஆர்த்தரோட கேமலாட் அப்படிங்கிற அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஹை அண்ட் மைட்டியான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பிகாஸ் அண்ட் ஹிஸ் நைட்ஸ் அட் த ரவுண்ட் டேபிள் வந்து ரொம்ப ஒரு ஹானரபிள் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒர்க்ல பை த எண்டு வந்து கேமலாட் எப்படி வந்து அழிவை சந்திச்சுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பிட்ரேயல், ஜெலசி எல்லாம் வந்து ஹெவியா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கும் இந்த ஒர்க்ல. நீங்க நினைக்கலாம், எப்பா கேமலாட்க்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம், எதுக்காக இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். யூசி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஏன் நான் இந்த ஒர்க் வந்து நான் உங்களுக்கு லைட்டா ஒரு டிஸ்கிரைப்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு 2 லைன் மாதிரி சொன்னேன். ஏன் இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில என்ன நடந்தது அப்படிங்கறத சொன்ன ஒரு ஒர்க் தான் இது. ஓகே, யூ சி கேம்லாட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஹை அண்ட் மைட்டி கிங்டம். நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் ஆஃப் கிங் ஆர்த்தர். கிங் ஆர்த்தர் அப்படிங்கிறவர் கிங். ஓகே, இட்ஸ் ஓகே, கிங் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா பை சான்ஸ் லங்காஸ்டர் அண்ட் யார்க் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை குறிக்கும். ஓகே, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களாம் இதுக்கு முன்னாடி ஓகே ஓரளவுக்கு நல்லாதான் இருந்தாங்க. பட் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வார் ஆஃப் த ரோசஸ் வரும்போது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து திட்டம் தீட்டி அவங்களுக்குள்ளேயே வந்து பிட்ரேயல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி இந்த கிங்டம் வந்து ஒரு அழிவை சந்திச்சதுக்கான ஒரு பாதை வந்து வகுத்து விட்டது இதுதான். ரைட்டா? என்ன பண்றாரு அப்படின்னா ஹென்ரி டியூடர் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ரிச்சர்ட் III வந்து கொலை பண்ணிட்டு கிங்டம் வந்து கைப்பற்றாரு இல்லையா? இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா கேமலாட் அப்படிங்கிற ஒரு இது ஆல்ரெடி நல்ல ஒரு பெரிய ராஜ்யமா இருந்துச்சு. பட் இப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் டிக்ளைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹிஸ்டரியை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஷிவல்ரி பேஸ் பண்ணி லாயல்டி பேஸ் பண்ணி இருந்தது எல்லாமே வந்து டவுன் ஆகுது. கிங் தான் முக்கியம் அப்படிங்கிறத விட காமன் பீப்புள் பிரஜைகள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படிங்கிறது தான் இந்த எண்ட் ஆஃப் த எரா டைம் பீரியட் தான் வந்து ஃபால் ஆஃப் கேமலாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிடிவல் இங்கிலாண்டோட டிக்ளைனை இவர் வந்து இந்த ஒர்க்ல எழுதியிருக்காரு. அது ஒரு ரொம்ப ஹெவியா இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாதிரி பண்ணப்பட்ட ஒர்க் தான் அது. ஓகே, இந்த ஒர்க்ல வந்து அத்தோரியன் ட்ரெடிஷன் பத்தி எழுதியிருப்பாரு, அதாவது வாரியல் கல்ச்சர் பத்தி எழுதியிருப்பாரு.
பிரெஞ்சு ரொமான்ஸையும் இங்கிலீஷ் ஸ்டோரி டெல்லிங் விஷயத்தையும் வந்து இவரு ஒன்னா சேர்த்து எழுதியிருப்பாரு. ஓகே, பிரெஞ்சு பீப்புளுக்கு வந்து ரொமான்டிக்கா ஒரு விஷயம் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொமான்டிக்கா இந்த சென்ஸ் வாரியர் கல்ச்சர் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இது ஏன் வந்து ஓல்டு இங்கிலீஷ்க்கும் இந்த பிரெஞ்சு பீப்புளுக்கும் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வாரியர் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் 3 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர் 4வதா வந்தாங்க. அவங்க தான் ஃப்ரிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ரொம்ப 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 மைனர் கம்யூனிட்டி பீப்புளா அவங்க வந்து வந்தாங்க. ஓகே, இந்த ஃப்ரிஷியன்ஸ் தான் பிரான்ஸ் பீப்புள். ஓகே, ஸோ நவ் யூ நோ த கனெக்ஷன். இந்த ஃப்ரிஷியன்ஸ்க்கு வாரியர் ரொமான்ஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரிஷியன்ஸ் தான் பின்னாடி வந்து பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து வராங்க. ஓகேவா, ஆல்ரெடி அவங்க வந்து இன்வைடர்ஸா உள்ள வந்தவங்க தான். ஆனா வந்து எகெயின் தே கேம் அண்ட் கேப்சர், ரைட்? இப்போ மிடிவல் டிராமா நமக்கு ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிடிவல் டிராமா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்குள்ள இருந்துச்சு, அதுக்கப்புறம் சர்ச்ல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த லேட் மிடிவல் டைம் பீரியட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து மக்களுக்கிட்ட கை மாறுது. ஓகே, என்ன பண்றாங்க அப்படின்னா டிராமாஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. டிராமாஸ் போடுறாங்க, அதுவும் ஃபெஸ்டிவல்ஸ்ல டிராமாஸ் போடுறாங்க. ஃபெஸ்டிவல்ஸ்ல டிராமாஸ் போட்டு யார் வந்து பெஸ்டா நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெஸ்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மூவிங் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இந்த டைம் பீரியட்ல, அதாவது லேட் மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல தான் வருது. ஏன்னா இது வந்து மக்களுக்கு கை மாறினதுனால மக்கள் என்ன பண்றாங்க, தெரு தெருவா மூவிங் வேகன்ஸ்ல இதை வந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ட்ரி பிளேஸ், மிரக்கல் பிளேஸ் வந்து பிளே பண்ண ஆரம்பிக்குது. மொராலிட்டி பிளேஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதப்படுது, மக்களுக்கு சொல்லப்படுது. மொராலிட்டி பிளேஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அரிகரிக்கல் கேரக்டர் இந்த டைம் பீரியட்ல தான் நமக்கு எழுதப்பட்டது வந்து என்ன அப்படின்னா எவ்ரி மேன் அப்படிங்கிற அந்த ஒர்க் வந்து எழுதப்படுது. ஓகே, இந்த பிளேல வந்து புரோட்டகானிஸ்டே வந்து எவ்ரி மேன் அப்படிங்கிறது தான். அதுல வந்து என்ன அவரோட இது வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே, அதாவது ஒவ்வொரு மனிதனும் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஏன் அப்படின்னா லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நடுவழியில போகும்போது நல்ல செயல்கள் செய்யறதும், நிறைய விஷயங்களை வந்து அதாவது நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறதும், ஒரு ஒரு ப்ராப்பரான குட் குவாலிட்டிஸை வந்து உருவாக்கிக்கிறது, நல்லவங்களை கூட வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் விர்ச்சுவஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து சக்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் இந்த ஒர்க். இப்ப நான் இதுல வந்து என்னென்னலாம் சொன்னேன் உங்ககிட்ட, எவ்ரி மேன் அப்படிங்கறத சொன்னேன், டெத் அப்படிங்கறத சொன்னேன், லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன், தென் வந்து குட் டீட்ஸ் அதாவது நல்ல செயல்கள், தென் வந்து நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து கூட வந்து நல்லவங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பர்சனா நேம் இருக்கும். இதுதான் வந்து அலிகரிக்கல் கேரக்டர்ஸ், அலிகரிக்கல் ஒர்க், இதுதான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லிட்ரரி டிரான்சிஷன்ஸ். லிட்ரரி டிரான்சிஷன் என்னப்பா அப்படி லிட்ரரி டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஹெவியா நமக்கு எந்த லிட்ரரி டிரான்சிஷனும் நமக்கு கிடைக்கல. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சர்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியன் பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல இருந்து ரியாலிட்டியில என்ன நடக்குது அப்படிங்கறது கிரியேட்டிவா சொல்றது தான் அந்த டிரான்சிஷன். அதுதான் இங்க டிரான்சிஷன். இன்க்ரீஸ்டு ரியலிசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா? அது எதனால அப்படின்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிங் ஆர்த்தரியன் ரெஜெண்ட் இருக்கு இல்லையா? லெமோர்டி டே ஆர்த்தர் அந்த ஒர்க். ஏன்னா அது வந்து ஹிஸ்டரியில நடந்த வார் ஆஃப் த ரோசஸ் பத்தி பேஸ் பண்ணி எழுதுனது தான் அந்த ஒர்க். ஓகே, அது மட்டும் இல்லாம எவ்ரி மேன் அப்படிங்கிற அந்த மாரலிஸ்டிக் கேரக்டர் இருந்த ஒர்க் ஹெவியா நிறைய பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த அலிகரிக்கல் ஒர்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கடவுள் 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 காட் லார்ட் அப்படிங்கறத தாண்டி நீ என்ன பண்ணணும்னு யோசி. அவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே, நீ என்ன பண்ணணும்னு யோசி, உனக்கு என்ன வேணும்னு யோசி, உனக்கு ஆசை இருக்கா, ஆசை இல்லையா, அதை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை யோசி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிரான்சிஷன் தான் இங்க வந்து நடக்குது. ஓகே, மிடிவல் டைம் பீரியட்ல நமக்கு வந்து ஆல்ரெடி சிவல்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்த்தோரியன் லெஜண்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. பட் வந்து என்ன அப்படின்னா ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிக்ளைன் ஆச்சு. ஓகே, ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிக்ளைன் ஆச்சு. ரிலீஜன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து டிக்ளைன் ஆச்சு. பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா
ஹை மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல இருந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வாரியர் கல்ச்சரையோ இல்ல வந்து ஃபியூடல் சிஸ்டத்தையும் வந்து ஹெவியா இங்க வந்து எடுத்துக்கல. ஏன்னா 100 years வார்னால ஆல்ரெடி பீப்புள் வந்து நிறைய டேமேஜ் வந்து சந்திச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அது முடிஞ்சு முடியங்காட்டியும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வார் ஆஃப் த ரோசஸ் ஸ்டார்ட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து நான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபிஷ்னஸ் உருவாக ஆரம்பிக்குது. இந்த வார்த்தை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம் போல. இந்த லேட் மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல மக்கள் செல்ஃபிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தன்னை பத்தி என்னோடது எனக்கு அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷா யோசிக்க ஆரம்பிச்சதுனாலதான் நமக்கு வந்தது என்ன அப்படின்னா ரெனேசான்ஸ். இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இதை பத்தியும் நம்ம சொல்லிட்டேன். ஓகே, தென் ஹேவ் அ நைஸ் டே. பபாய். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரினேசான்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரினேசான்ஸ் ஓவர்வியூ அது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹிஸ்டரி பத்தி பார்க்க போறோம். செகண்ட் பார்ட்ல லிட்ரேச்சர் பத்தி பார்க்க போறோம். See you there.